அன்பிற்கினிய பேராசிரியர் தமிழவன் மற்றும் சிவசு ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மேலும் இந்த நிகழ்விற்கு எனக்கு அழைப்பினை ஏற்று வருகின்ற எங்கள் துறையை சார்ந்த மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழவன் அவர்களுடைய படைப்புகள் குறித்த ஒரு கருத்தரங்கு நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சிவசு ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இங்கு பேராசிரியர் மற்றும் அவருடைய படைப்புகள் குறித்து எல்லா வகையிலும் அறிந்தவர்கள் தான் இங்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி தேர்வு செய்து முக்கியமானவங்களை தான் இங்கே கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னும் சிலருக்கு அவரை பற்றிய தகவல்கள் புதியதாக கூட இருக்கலாம். குறிப்பாக என்னுடைய மாணவர்கள் கூட அவர்களுக்கு கூட இது புதியதாகவே இருக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா பல்வேறு கூட்டங்களுக்கெல்லாம் அவங்களை கூட்டிகிட்டு போகிறதே ஒரு பழக்கம், கூட்டத்தை பிடிச்சிட்டு போகிறது. இப்போ நம்ம அழைப்பின் பேரில் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ பிடிச்சிட்டு போகிற ஒரு மீட்டிங் மாதிரி அல்லது ஒரு கூட்டம் மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய படைப்புகளை பற்றிய ஒரு பொது விஷயங்களையும் சில மேற்கோள்களையும், நானும் கூட தொடர்ந்து தற்கால இலக்கியத்தில் நிறைய படிச்சிருந்தாலும் கூட நிறைய ஈழத்தமிழர்களுடைய படைப்புகள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய படைப்புகளை தான் நிறைய வாசித்திருக்கிறேன். தமிழக ஐயாவுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்குற போது ஒரே ஒரு நாவல், ஆடிப்பாவை நாவலை ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 2 முறை அதை படிச்சிருக்கிறேன். சமீபத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக இப்போ லாஸ்ட்டில் இறந்து கொண்ட அந்த மனிதன் பேசிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய தொகுப்பிலிருந்து ஒரு 7-8 கதைகளை படித்தேன். குறிப்பாக அவர் தொடர்ந்து படைப்பு வழியாகவும் கோட்பாடு சார்ந்த நூல்கள் வழியாகவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். நான் குறிப்பாக 2001 முதுகலை தமிழ் கேரள பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது எங்களுடைய பேராசிரியர் கே நாச்சிமுத்து ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரில் தமிழவன் அவர்களுடைய பெயர் மிக முக்கியமானது. ஒரு சீரியஸான ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் அந்த பெயரை கேள்விப்பட்டுக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சி தான். அதற்கு முக்கியமான காரணம் படைப்பு மட்டுமல்ல, அவர் அன்று வெளிக்கொண்டு வந்திருந்த அந்த அமைப்பியல் குறித்த நூல் தான் அதிகமாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நூலாக கருதப்பட்டது. அதுபோல் தொடர்ந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்குள் நுழைந்த போது அங்கும் வாரந்தோறும் 2 கூட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். எல்லா நிலையிலும் மிக சீரியஸான விவாதங்கள் நடப்பதுண்டு. அங்கும் அமைப்பியல் குறித்த பேச்சு வருகின்ற போதெல்லாம் சி சொக்கலிங்கம் ஆகட்டும் அல்லது ஹெச்ஜி ரசூல் ஆகட்டும், லட்சுமி மணிவண்ணன் ஆகட்டும், எல்லோரும் அதிகமாக உச்சரிக்கின்ற ஒரு பெயராகவே இந்த தமிழவன் அப்படிங்கக்கூடிய பெயர் இருந்திருக்கின்றது. இதுதான் ஆரம்ப காலத்தில் அவர் குறித்த புரிதலாக எனக்கு இருந்தது. ஆனாலும் அந்த காலத்தில் அவருடைய படைப்பு குறித்த இந்த வாசிப்பும் என்னிடம் இருந்தது இல்லை. பேராசிரியர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்காகவே நான் தொடர்ந்து ஒரு சில சிற்றேடுகள் எடுத்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி புரட்டி பார்த்துட்டே இருந்தேன். ஏதாவது பேசணும், என்ன பேசலாம், நம்ம படைப்புகளை படிச்சுட்டு பேசுகிறத விடவும் சிற்றேடில் முன்னாடி அவருடைய கட்டுரைகள் நிறைய படிச்சிருந்தாலும் கூட திரும்ப அவருக்கு நினைவுபடுத்துகின்ற வகையில் பார்த்தபோது அதில் கூட சில மேற்கோள்களை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக எங்கள் மாநில கல்லூரியில் பணியாற்றக்கூடிய அன்பிற்குரிய ரமேஷ் அவர்கள் இரட்டை சொற்கள் அப்படிங்கக்கூடிய அந்த நூலை பற்றிய விமர்சனத்தில் சொல்லுகின்ற போது, இக்கால நவீன இலக்கிய வரலாற்றில் கதைமொழி என்கின்ற 2 விதமான கோட்பாடுகள் குறிப்பிடத்தக்கன. நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு கதை செய்வது, மொழி விளையாட்டின் மூலம் கதையை உருவாக்குவது என்று கதை செய்முறையில் 2 வித போக்குகள் காணப்படுகின்றன. இதில் தமிழவன் மொழி விளையாட்டின் மூலமே கதையின் ஆடுகளத்தை கையாண்டுள்ளார் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை பதிவு செய்வார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாதவங்களுக்கு தமிழவனை புரிந்து கொள்வதற்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அது மாதிரி இரட்டை சொற்கள் குறித்து நிதா எழிலரசி அவர்கள் அந்த கட்டுரையில் சொல்லுவாங்க, இரட்டை சொற்கள் என்ற சிறுகதை தொகுப்பு தமிழ் சிறுகதைகளில் இதுவரை கையாளப்படாத ஒரு புதுவித கதையாடலை முன்வைக்கின்றது. நானே சொல்லலாம், ஆனால் அவங்களுடைய மேற்கோள் வழியாக செல்கிற போது அது பலதரப்பட்ட புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். வேறு ஒரு தளத்தில் இயங்குகின்றன. அவரது கதை குறுகிய எல்லைகளை உடைத்து கொண்டு அனைத்துலக மொழிநடையில் பேசுகின்றது. இதில் பல குரல்கள் பேசப்பட்டு ஒரு ஜனநாயகத்தன்மை உருவாக்கப்படுகின்றது. இறுதியில் கதை முடிந்ததா அப்படிங்கிறது கூட தெரியாத வகையில் அந்த கதையினுடைய போக்கு இருந்தது என்பதாக இரட்டை சொற்களுடைய தொகுப்பை முன்வைத்து அவர் தன்னுடைய கருத்தை பேசியிருக்கிறார். அது மாதிரி மோகனா அவர்கள் கருஞ்சிவப்பு ஈசல்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுரையை, அது கூட 2022 உள்ள சிற்றேடில் உள்ள பதிவு தான். உலகத்தரம் வாய்ந்த எழுத்துக்களுக்குள் பயணிப்பதற்கு உலகளாவிய வாசிப்பும் அவசியமாகிறது. தமிழகத்தின் கருஞ்சிவப்பு ஈசல்கள் தொகுப்பு
அத்தகைய வாசிப்பினை மிகுதியும் கோரி நிற்கின்றது அப்படிங்கக்கூடிய வகையில் அவருடைய படைப்புகளை நம்ம வந்து படிக்கணும்னு சொன்னால் பொதுவாகவே ஒரு படைப்பை புரிந்து கொள்வதற்கு தொடர் வாசிப்பு அப்படிங்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் பேராசிரியர் தமிழவன் அவர்களுடைய படைப்புகளை வாசிப்பதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு உலகத்தரம் வாய்ந்த உலகளாவிய மிக முக்கியமான படைப்புகளை எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கிற போது தான் அது சார்ந்த புரிதல்கள் நமக்கு ஏற்படும் என்பதை இந்த மேற்கோள்கள் நமக்கு வந்து எடுத்து காட்டுகின்றன. அதுபோல அதே மோகன் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இது அவருடைய 2-3 கதைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிட்டு இது வந்து ஒரு கொலாஜ் வகை நாவலாக செயல்படுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையும் பதிவு செய்திருப்பார்கள். இப்படி இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கிற போது மொழியை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது அல்லது போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கக்கூடிய அந்த பின்னணித்துவ கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது, அதுபோக ஒரு புதுவிதமான ஒரு உரையாடலை நிகழ்த்தக்கூடியது, ஒரு தொடர்பற்றுன்னு சொல்ல முடியாது, தொடர்பற்ற தன்மையுமாக அந்த கதையை அமைத்துக் கொள்ளக்கூடியது. இது வந்து எல்லா நிலைகளிலும் நாம் இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு கதையாடலில் இருந்து ஒரு புதிய கதை சொல்லக்கூடிய முறையை தமிழன் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம எல்லா வகையிலும் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நான் படித்த எழுத்தாளர்கள் அப்படிங்கும்போது ரமேஷ் பிரேதன், சோபா சக்தி, இவங்களோட அவருடைய கதையை ஓரளவுக்கு வந்து நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அப்படி முழுமையாக பார்க்கலாம் அப்படின்னு தெரியலை. நான் படித்த அந்த 6 கதையை வச்சு பார்க்குற போது, ஒரு 8 கதையை வச்சு பார்க்குற போது அதுக்கு எதுக்கும் தொடர்பு இருக்குதே தவிர, ஆனாலும் தமிழன் வந்து அந்த இடங்களில் தனித்து நிற்கிறதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் நான் படித்த கதையினுடைய அடிப்படையில். சோபாசக்தி ஓரளவுக்கு இதில் ரொம்பவே ஒத்து வரக்கூடியதாக நான் புரிந்து கொள்வதும் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மாதிரி நடனக்காரியான 35 வயது எழுத்தாளர் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலே அவர் குறிப்பிடுவது, எத்தனை முறை வாசித்தாலும் என்னால் ஒரு நிலைக்கு வர முடியவில்லை. வெறும் நிகழ்வு தொகுப்பாக உரையாடல் திரட்சியாக மட்டுமே கதையற்ற சிதறி அமைந்த அந்த கதையானது மையத்திற்கான பிடியை இறுதி வரையிலும் தரவே இல்லை என்பதான பதிவும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இப்படியாக நம்ம நிறைய பேசலாம். தூரம் அப்படிங்கக்கூடிய கதையை பற்றி பேசினா நமக்கு டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விட நான் முடிச்சுக்கிறேன். இங்கே உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்தால் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். புதன்கிழமை நடத்துகிற கூட்டத்தில் அமைதியாக இருப்பேன். 3 வருஷமாக அமைதியாக இருந்தேன். பழி வாங்கிறது போல் அவர் இன்னைக்கு எப்படியாவது இழுத்து விடணும் இந்த ஆளை அப்படின்ட்டு 4 வருஷமாக இழுத்து விடுறாரு. இதுக்கு அடிப்படை, நான் தமிழ் இலக்கியம் படித்தவன். மலர் போல் முகம், முகத்துக்கும் மலருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க எனக்கு. ஆனால் 2000 வருஷமாக அப்படி சொன்னதுனால இது புரியலைன்னு நீங்கள் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பழக்கம்தான். நான் ஏதோ ஒரு விஷயத்த அந்த காலையில் நம்ம ரமேஷ் சொன்னார். அதாவது பிளாட்ஃபார்ம் கதையில் என்னென்னமோ சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் வருது அப்படின்ட்டு. இங்கே கந்தசாமி வந்திருக்காருல்ல, கந்தசாமி மறந்துடாதீங்க. கந்தசாமி ஒரு தடவை அந்த பிளாட்ஃபார்ம் கதையை பற்றி பேசும்போது, அந்த பிளாட்ஃபார்ம் கதையில் 2 பேர் நெத்தியில் சோப்பு கலர் 2 லைன் போட்டவன் அந்த பிளாட்ஃபார்மில் நிற்பான். அது அந்த தகவல் இருக்கும் அந்த கதையில். அவர் கந்தசாமி அதில் குறி வச்சார். இந்த 2 லைன் போட்டவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் நெற்றியில்? ஆனால் கதை முடிகிறது கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணை ஓட போகிற அந்த ரயிலில் ஒருத்தன் தள்ளி கொலை செய்ய போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியில் முடியுது. இதுதான் மலருக்கும் முகத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத தெரியாமல் ஒருத்தன் எழுதினான். ஆனால் நாம் அதை மரபுன்னு வச்சுக்கிட்டோம். இலக்கியத்தில் இட்டு கட்டுறது ஒன்று, ஆனால் அது இட்டு கட்டுறது ஆகாது. இது வாழ்க்கை பற்றி அடிப்படையான ஒரு கேள்வி. அடிக்கடி நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க. நான் அந்த பிங்கர்னு ஒரு யூத இனத்தை சார்ந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அவன் கேட்குறான்,
சிரிக்கும்போது ஏன் காலை தூக்க மாட்டேங்கிறீங்க, முகத்தில் மட்டும் ஒரு தோலை ஈன்னு வைக்கிறீங்க. மனித இனம் முழுசும் முதல்ல சிரிக்கிறதுக்கு முகத்தில் இது காண்பிக்காமல் காலை அப்படி தூக்குறது தான் சிரிப்புக்கு அர்த்தம்னு இருந்தால் மனித குலம் வேற ஒன்றை இயல்பாக கொண்டிருக்கும். இது பல கேள்விகளுக்கு, அதாவது நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், முட்டாள்தனமாக பண்ணுறோம், அதை நியாயப்படுத்துகிறோம். 50,000 வருஷம் ஆன பிறகு சிரிக்கிறதுனா முகம் தோல் சுருங்கிறது தான் சிரிப்புங்கிறான் அவன். இப்படியெல்லாம் யோசிப்பாங்களான்னு நம்ம எல்லாருமே இதை சாதாரண விஷயம் இந்த விஷயத்தை சொல்கிறது. ஆனால் அவன் சொன்ன உடனே ஓ இப்படி யோசித்து பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. அதுதான் மலர் போல முகம், சம்பந்தமில்லாத விஷயத்தை சம்பந்தப்படுத்துவது தான் வாழ்க்கை, இலக்கியமும் அதுதான். எனவே நான் சம்பந்தமில்லாத விஷயத்தை சொல்லியிருந்தாலும் அது சம்பந்தம் உள்ள விஷயந்தான்.